குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஸ்பெஷல் பாதுஷா செஞ்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேங்க. அது நடுவில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 100 ml கீ சேர்க்குறேங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு அளவு கலந்து எடுத்துக்க போகிறோங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பாதுஷா செய்ய போகிறோங்க. இது போல் நல்லா உருட்டி நடுவில் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த சைடும் அந்த சைடும் ப்ரெஸ் பண்ணி ரெடிங்க. இதே போல் மீதம் இருக்கிற மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்து மிதமான ஹீட்டில் இருக்கட்டும்ங்க. அந்த டைமில் தான் நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஆயிலில் பொரிக்க போகிறோம். இது மிதமான தீயில தான் குக் ஆகணுங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் திருப்பி விட்டு அதையும் சிம்மிலேயே நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து நம்ம ஜீராவில் சேர்க்க வேண்டியது தாங்க. ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப்பு சுகர் சேர்க்குறேன். 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அது நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஒரு காடமம், ஏலக்காய் அதை பொடி பண்ணி சேர்க்குறேன். ஜீரா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்ப்போம். இது போல் கம்பி பதம் வந்தால் நம்ம பாதுஷாவை அதில் ஒன்று ஒன்றா சேர்த்து லைட்டாக ஊற வச்சு எடுக்க வேண்டியது தாங்க. நல்ல ஸ்வீட் பாதுஷா ரெடிங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.